கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தில் படிவம் ஒன்றுக்கு கிராம அலுவலரின் உறுதிப்படுத்தலுக்கு சென்ற பெண் ஒருவருக்கு குறித்த கிராம அலுவலரால் தகாத வார்த்தைகளூடாக துன்புறுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசத்தில் கடமையாற்றும் கிராம அலுவலர் ஒருவரிடம் படிவம் ஒன்றிற்கு கையொப்பமிடுவதற்கு சென்ற இளம் பெண்ணிடம் தொலைபேசி இலக்கத்தை பெற்று அதன் பின்னர் தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு தகாத வார்த்தைகளால் தொல்லை கொடுத்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இரவு நேரம் குறித்த பெண் இருந்த வீட்டுக்கு சென்று தகாத முறையில் நடக்க முற்பட்ட போது பெண்ணின் உறவினர்களால் அடித்து விரட்டப்பட்டுள்ளார். இதேவேளை பிரதேச செயலக கடமை நேரத்தில் பிரபல பாடசாலை ஒன்றுக்குள் சென்று ஆசிரியர்கள் மீது தகாத வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டமைக்கு அவருக்கு எதிராக குறித்த பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிரியர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பேவிற்கு உட்பட்ட பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை ஏற்றி பேரணியாக செல்ல முற்பட்ட 6 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை கட்டி புதுக்குடியிருப்பு நகர் பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பேரணியாக செல்ல தயாராக இருந்தவர்களையே போலீசார் இவ்வாறு கைது செய்துள்ளனர். குறித்த நபர்கள் மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை கட்டிக்கொண்டு அதனை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்துள்ளனர். அதனை அடுத்து குறித்த இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போது தேர்தல் பதாகைகள் காணப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நபர்களிடமிருந்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர். அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.